பார்வையில் சீன விடுதலை கழகங்களிலிருந்து அடுத்தடுத்து வாரங்கள சீன சோழர்களே விவகாரம் நடந்திருக்கிறது என்பதற்காக என்ற அதை நோக்கி என்னுடைய கருத்துக்கள் நான் அமைக்கலாம் நினைக்கிறேன். மிக முக்கியமாக என்ன சொல்லணும்னா, நம்முடைய எதிரி நான் அழிஞ்சு கொண்டு சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளவு புதிய அழிஞ்சு கொண்டு தெரிஞ்சா ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன் டெய்லி. அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அழிஞ்சு விட்டாங்க, அழிஞ்சு பண்ணாங்க, இல்லாமங்க ஏன் நீ இன்னொரு இருக்கிறத அப்போ பொதுவுடைமை இயக்கம் உலகெங்கும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆட்சி பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் இருக்கலாம். ஆனால் உலக மக்கள் மத்தியில் பொதுவுடைமை கருத்துக்கள் அழிக்க முடியாத இடம் பெற்றிருக்கின்றன என்ற அனுபவம் தான் போனது. நமக்கே ஒரு இடத்துல நம்ம சுற்றுலா நிகழ்வை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏற்படுத்தக்கூடும். நாம் அந்த செக்ஷன் வரோம், அந்த வர்க்கப்பிரிவில் வர்றோம், அதுவே இறுதி சொல்றதுதான் நியாயமோ, மேனேஜர் சொல்றதுதான் நியாயமோ, 90 மணி நேரம் ஒரு கூட்டம் போட்டுருக்கு, 70 மணி நேரம் வேலை செய்ய போட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம கூட சில நேரத்தில் பலவீனமாக இருக்கும் கருத்துக்கு தான் இப்படி கரை மறைவாக ஓடிட. பட் பொது மக்கள் இன்னும் அவங்க கொஞ்சம் கல்வி இருக்கிறாங்க, இந்த விவாதங்கள் இருக்காங்க. சீனாவுடைய பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகப்படுத்திட்டு அதுக்காக ஒரு தவறுகளே செய்யல சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்த போகலாம், இதுவரை வெற்றி பெற்ற சோசியலிச புரட்சிகள் அனைத்தும் மிகவும் பின்தங்கிய நாடுகளில் முதலாளித்துவமே அரைகுறையாக வந்திருக்கின்ற வரலாறு நாடுகளில் நிகழ்ந்திருக்கிறது. நாடுகளால் பின்னிருக்கின்ற உலகத்திலே நிகழ்ந்திருக்கின்ற இதுல சிக்கலான பிரச்சனைகள் நமக்கு. உலகெங்கும் மிகவும் பின்தங்கிய நாடுகளில் ஒரு சோசியலிச புரட்சி வெடித்தால் அதுக்கு ஒருவேளை ஆட்சியாளரை கைப்பற்றி விட்டால் கூட அவர்கள் சந்திக்க வேண்டிய சவால்கள் மிகப்பெரிய பல முறையில் இருக்குது. ஏன்னா உலகம் முழுமையாக இருக்குது, கையில் இருக்கு. அவன் என்ன வேணா பண்ணலாம், ஆயுதங்கள் இருக்குது, உலகம் பூரா மிலிட்டரி பேஸ் வச்சிருக்கிறான். ஆனாலும் அழிக்க முடியல. நீங்க அப்படிலாம் பிரச்சனை போஸ்ட் பண்ணணும், ஐயோ சொல்லுங்க அழிஞ்சு போச்சு புலம்புறதுக்கு பதிலாக இவ்வளவு பெரிய எதிரிகளை எதிர்கொண்டு சோசியலிச இயக்கமும் சோசியலிச சிந்தனையும் சோசியல் தத்துவமும் சோசியல் நடைமுறையும் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, மார்க்ஸுடைய மூலதனம் எழுதப்பட்டது இந்த குரூப்பே கூட மூலதனம் படிக்கிற குரூப் தான். அந்த தவற ஆரம்பிச்சு சொன்னாங்க. அதனால என்னுடைய பொறுமையும் ஏற்றுக்கொள்றேன். நல்ல விஷயம் தான், தொடர்ந்து படிக்கிறேன். அவரை அவரை இருக்கிறதும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க எங்க வைத்தாங்க 1934 கூட என்னோட தெரிஞ்ச ஆளுங்க 1940 தானே சரியா இருக்குமா? இப்போ கூட முட்டையை கொண்டாடினீங்க சரிங்களா? கொண்டாடிங்களா தெரியாது, கொண்டாடிங்கன்னு நான் சொல்ல முடியுங்க. இப்ப என்ன இருக்கு, 2025 இருக்கு. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எழுதப்பட்டு பிரசுரிக்கப்பட்டு 70 ஆண்டுகள் இருக்கிறதுதான் முதல் சோசியலிச புரட்சி நிகழ்ந்தது. முதலே சோசியலிச தத்துவமா இருந்துச்சு, ஒரு ஐடியா, ஒரு பார்வை, ஒரு கனவாக இருந்தது. எப்போ இது ஒரு நாடாக நடைமுறை பார்ப்பாங்க 1917 இருக்க விட்டாங்க நினைக்கிறீங்களா? அதை கொஞ்சம் நம்ம பேசணும். ஏன்னா நான் பொருளாதார முனைவர் படித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, சோழத்தை எப்படி முடியும், மார்க்கெட்லாம் இருக்கு, எல்லா மார்க்கெட் எல்லாம் சாப்பிட்டு பிரச்சனை மார்க்கெட்டே எல்லாம் எப்படி ஒரு நாள் இருக்க முடியும்? அவங்க மார்க்கெட்னு சொன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதலாளி மட்டும் நாடு ஆக முடியும். சோவியத் புரட்சி நீங்க இல்லாம இருக்கலாம். மிகப்பெரிய சாதனை என்ன, முதலாளி மட்டும் இல்லாம நாட்டு நல்லா நடத்த முடியும், நிறைய முன்னேற முடியும், தொழில்நுட்பத்தில் நம்பர் 1 இருக்க முடியும். மிகப்பெரிய பாசிஸ்ட் ஜெர்மனியும் எதிர்கொண்டு நிறைய ஏகாதிபத்தியம் செய்ய இயலாத காரியத்தை சோசியலிசம் செய்கிறது. சோசியலிசம் செயல்படுமா செயல்படாதா சாத்தியமா இல்லையா முடிஞ்சு போச்சு. செயல்படும், நல்ல சாதனைகளை நிகழ்த்தும், வெற்றியாளர் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஏற்படுத்த நீங்க தான் தொழில்நுட்பத்தில் அவருக்கு 1950களில் விண்வெளிக்கு முதலில் சென்றது சோவியத் யூனியன் தெரியாது, தெரிஞ்சு வாய்ப்பு நிறைய பேர். அப்படி ஒவ்வொரு துறையிலும் எந்த துறையில் அவங்க என்ன ஆயுத உற்பத்தியில் அவங்க முதல்ல போறாங்க. வேலை
என்பதற்காக ஆயுதத்தை உருவாக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி ரியாக்ட் பண்ணிச்சு, டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அமெரிக்கான ஒரு ஆற்றல் மிகவும் சக்தியாக இருந்தது. அந்த சொல்லுக்கு ஒரு மொழியா அவங்க நீண்ட முயற்சிக்கு பிறகு 24 ஆண்டுகளுக்கு பிறகு தொழில்நுட்ப அழிச்சிட்டாங்க. இது கேட்க வேண்டிய கேள்வி, நக்கவே முடியாதுன்னு சொன்ன அமைப்பிற்கு 75 வருஷம் நடந்துச்சு. எப்படி ஒரு சாதனைகளை படைத்தது, எப்படி உலக அளவில் தேச விடுதலைங்கிறது மிகப்பெரிய அரணாக இருந்தது. இதே மக்கள் சின்னத்துக்கு வைக்கின்றோம், மக்கள் சின்னத்தின் வளர்ச்சிக்கு எவ்வளவு பெரிய அரணாக சோவியத் யூனியன் இருந்தது. அது வந்து நம்ம கதையை நம்ம ஆரம்பிக்கிறோம். உலகம் முழுவதும் எதிரிகள் நம்மை அழிக்க, நம்மை வீழ்த்த 1000 முறை யோசிச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தையும் அவங்க வெற்றிக்கிற மாதிரி போகணும். ஆனால் இது அழிக்க முடியாத போதும் தொடர்ந்து மறைச்சிக்கிட்டே இருக்க போதும் கூட. அதான் மக்கள் சின்ன நாட்டுக்கு டாக்டர் நிலைக்கான மற்ற வகையை பார்க்க மீண்டும் மீண்டும் எழுப்பும் இயக்கம். இந்தியாவிலே சில மாநிலங்களில் நம்ம வீட்டை விட்டுட்டோம்னா அங்கே போயிட்டோம், காணாப்பட்டோம் இல்லை, மீண்டும் எழுவும். அப்போ அந்த ஒரு பார்வை வந்து ஒரு நீண்ட கால பார்வையோடு நம்ம இயக்கத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு குறிப்பாக நம்ம வந்து மக்கள் சின்னத்தினுடைய சாதனைகளை பற்றி 2 தோழர்கள் விரிவாக பேசியிருக்கிறாங்க. ஒருத்தர் வறுமை இருக்காரு, அது அருண் பேசுறதுக்கு வந்து சீன ஜனநாயகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. சீனாவுடைய துவக்க கட்டத்தை புரட்சிகர சீனாவுடைய துவக்க 1949க்கு முன்னாடி என்ன நிகழ்ந்தது, 49க்கு பிறகு என்ன நிகழ்ந்தது, குறி சுருக்கமாக நம்ம ஓரிரு வாக்கியங்கள் தான் கடந்தது. கிட்டத்தட்ட நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1920 அமைக்கப்பட்டு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் 1921ஆம் ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சி முதல். அதுக்கு பிறகு சீனா அப்படிங்கிறது ஒரு அரை அடிமை, அரைகாந்தி அடிமையாக இருக்கு. சர்வதேச கம்யூனிஸ்ட் வழிகாட்டுதல் சீன கம்யூனிஸ்ட் முன்னேறு சில மாற்று கருத்துக்களில் கூட கல்வாக வைத்து அது முன்னேறு. நீங்க உண்மையிலேயே ஒரு கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு தெரிஞ்சீங்கன்னா முன்னர் மாவோ சைனா படிக்கிறது, வியட்நாம் கோச்சிங் படிக்கிறது. மிக முக்கியமான நமக்கு பொருத்தமான மிக முக்கியமான அனுபவம் இருக்குது. ஐரோப்பிய நாடுகள் வந்து சற்று வேறுபட்டு ஒரு குறிப்பிட்ட சூழலில் அவங்க வெற்றிகரமான ஸ்கூல்ஸ் அமைக்கும். சோவியத் அனுபவம் மிக முக்கியமானது. அதுவும் மிகப்பெரிய ஒரு சாதனை தான். யார் காலம் வந்திருக்கிறதுல இயக்கமே நடத்துகிறதுனால அதெல்லாம் தகர்த்து சோவியத் புரட்சி, அக்டோபர் புரட்சி வெற்றி பெற்ற 6 மாதங்கள் 1918 ஜூனுக்குள்ளாக 14 ஏகாந்தி நாடுகள், 14 ஒன்றுகள் அன்றைய ரஷ்ய சோசியலிஸ்ட் ரஷ்யாவுக்கு படையெடுத்தாங்க. 2-3 ஆண்டுகள் அந்த படைகளை தோற்கடிக்கவே சோவியத் புரட்சி தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டியிருந்தது, முறியடிச்சாங்க. 21 தான் அவங்க வந்து இந்த புரட்சி எதிர்ப்பு படைகளை கூட வேண்டி எடுத்து வெளிநாட்டினுடைய தலையீட்டை இல்லாமல் செய்து சோற்று நிர்மாணத்துக்கு வருவதற்கு முன்பாக இந்த 3 ஆண்டுகளில் ஏற்பட்ட சிதைவுகளெல்லாம் சரி பெற்ற ஒரு குறுகிய காலம் அவங்க வந்து அரசு தொழிலாளர்களுக்கு கையில், ஆனால் பொருளாதாரம் வந்து பல வகையான ஆட்கள் செய்யப்படலாம், முதலாளி மற்றும் உட்பட செய்யப்படலாம் என்ற ஒரு புதிய பொருளாதார கொள்கையை அவங்க பின்பற்ற வேண்டிய அவசியம் அவங்க ஏற்படுது. 24 மறைவு 24 தெரியும். அதுக்கு உட்கட்சி போராட்டம் ஸ்டாலின் தலைமை என்பது 28 நடந்தது. அடுத்து 28ஆம் ஆண்டு அன்றைய சோவியத் அன்றைய ரஷ்ய பகுதி, ரஷ்ய பகுதியினுடைய உற்பத்தி இருந்தது. அடுத்து 13ஆம் ஆண்டு என்னவா இருந்ததோ அதை அடைந்தது. ஒரு புரட்சி எதிர்ப்புரட்சிக்குள்ள ஒரு பெரிய 3 ஆண்டு உள்நாட்டு யுத்தம், உட்கட்சி போராட்டங்கள், திட்டமிடலை நோக்கி நகர்கின்றது. சோவியத் யூனியன் 1920ஆம் வருஷம் ரஷ்ய பகுதி என்பது 1913 இருந்தோ அங்கதான் இருந்தது. ஆனால் 12 ஆண்டுகளில் 1940 நீங்க வரும்போது உலகின் 2ஆம் தொழில்மை நாடாக யுஎஸ்எஸ்ஆர் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய இருந்திருக்கும், அதை ஒழிச்சுக்கிட்ட அமெரிக்கா என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் பட்டியலே பண்ணணும். நம்ம அதனோட தூக்கி கொடுக்க மாட்டோம். எல்லா வகையிலும் அதுக்கு எதிராக ராணுவ முஸ்லீம்களை மேற்கொண்டு தொடர்ந்து அச்சுறுத்துவோம். ஏற்றுமதிக்கான வாய்ப்பு
ஆட்களை முறைப்போம், இப்படி எல்லா வளர்ச்சிக்கான வாய்களை பூரா அடைத்து சோவியத் சோழத்தை சோப் பண்ணிடலாம், மூச்சு முட்டியை செத்து போயிடும். இதுதான் அவங்க கனவு இருந்தாங்க. அதை தகர்த்து சோவியத் முன்னேறியது. அது முன்னேறது இல்லை, இந்த படுவார்களையும் காப்பாற்றிச்சு. எந்த படுவார்கள் அழிக்கணும்னு சொன்னாங்க, அவங்க அழிக்கணும் தான் ஹிட்லருக்கு முன்னாடி. அவங்களே சோவியத் சோழத்தை காப்பாற்றிச்சு. இதெல்லாம் சுதந்திரப்பட்டாங்க, பேசவே மாட்டாங்க. இப்படி இதெல்லாம் செய்து தான் சோவியத் வந்திருக்கிறது என்பதை நம்ம வந்து பதிவு பண்ணணும். ஆமாலும் நம்ம பேசுறத யாரும் பேசுவாங்க. கட்சி காலத்துல தீர்மானத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சோழத்தை பற்றி பேசுங்க, சோழத்தை மாற்று என்பதை அழுத்தமாக சொல்லுங்க. அதனால இந்த கிளைய நான் வாழ்த்தி பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான தலைப்புல இந்த கருத்தரங்கள் சோழத்திசம் தான் மாற்று என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய, அறிவியல் பூர்வமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த கூட்டத்தில் பார்த்தேன். அதனால அந்த வகையில் இந்த சோவியத் அனுபவத்தை சற்று விரிவாக இல்லை, இந்த நான் சொன்னவே 4 வரிகள் தான் கடந்து போனாலும் கூட சில முக்கியமான படித்தைகள் இருக்கு. சோவியத் மிகப்பெரிய அமைப்பு சாதனைகளை படைத்திருக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகும் ஸ்டாலின் பிறகும் பல தெளிவுகள் ஏற்பட்டாலும் சோவியத் வளர்ச்சி தொடர்ந்து 50க்கு 60க்கு 70க்கு அதை பற்றி நிறைய தரவுகள் இருக்கு. நான் கூட தமிழ் மார்க்சிஸ்ட் ஒரு பத்திரிகை வந்து என்பதை நீங்க சில பேர் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மாத இது படிச்சிருப்பீங்கன்னா நான் சொல்லலை, சரிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தமிழ் தான் இருக்குது, கடைக்கு இருக்குதா உங்க மொபைல் போன்லயே ஒரு ஆப் இருக்கு, மார்க்சிஸ்ட் ரீடர் ஆப் இருக்கு. எழுதா நீங்க போய் கூகுள் பிளே ஸ்டோர் இப்போ சிக்கல் இருக்குன்னு சொன்னாங்க, கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் ஃப்ரீ டவுன்லோட். தெரியுமா எல்லாருக்கும்? எவ்வளவு பேர் தமிழ் மார்க்சிஸ்ட் படிக்கிறீங்க? ஒரு இதுதான் படிச்சிருக்கீங்க. தமிழ் மார்க்சிஸ்ட் என்ற மாதிரிகள் ஒன்றாவது படித்தவர் பேசுவோங்க, பாருங்க. உங்களால் ஐயப்படாத என்னுடைய கட்டுரைகள் அது வந்து இதை பற்றி எல்லாம். அதனால போய் தலை ட்ரெஸ்ல போட்டுட்டு தான் சீரியல் உங்களுக்கு படிக்க சொல்லுங்க. படிக்க போய் இதுக்கு நாங்கள் எழுதலாம், இதுக்கு நேரம் எடுத்துக்கிறோம். எழுதிருக்காரு அவர் கிட்டத்தட்ட 20 பக்கம் கொடுக்காம எங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. மாவட்ட வேலையும் பண்றாரு. கடைசி நேரம் கொடுத்து அவர் கொண்டு வரணும். கட்டுரைகளை ரெடி பண்ணி கொடுப்பா சொல்லி நான் கூட 11 மணிக்கு கடைசி வருவாரு. சரி முடிஞ்சு 11 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், நீங்க சரியா நான் மாற்றுவேன் இல்லை பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு டெடிகேட்டட் காம்படேஷனுடைய முயற்சி தான் வந்துட்டு இருக்குது. படிக்காம போட்டீங்கன்னா ஞானம் யாருக்கு நாங்கள் எழுதுறோம்? சரியா நீங்க பண்ணுறது? நீங்க மட்டும் சரியா நினைக்கிறீங்களா? கரெக்டா? சொல்லுங்க. ஓகே மாஸ்டர் படிக்க வேண்டாம் முடிவு பண்ணலாமா? சொல்லுங்கப்பா, நான் வாத்தியார் கேட்கிறேன், சொல்லுங்க. மாஸ்டர் படிக்க வேண்டாமா? படிக்கணும் வேண்டாமா? படிக்க வேண்டும். வேண்டாம் மார்க்சிஸ்ட் படிக்கணும்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? கேட்குங்க. இது பெட்டர். சரி படிக்கணும் ஆனால் முடியறது இல்லை. அது என்ன பண்ண முடியும்? லோபியை பண்ண முடியறது இல்லை. அப்படி போயிடலாமா? தயவு செய்து படிங்க. வேலை விலைக்கிட்டு பல உழைப்பதில் இருக்கு. அதுல இந்த சோவியத் படிச்சை பற்றி பல கட்டுரைகள் நானே எழுதுகிறேன், மற்றவர்கள் எழுதுகிறாங்க. ஒன்று படிங்க, படிச்சீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கூட நீங்க எவ்வளவு ஈஸியா எடுத்து கொடுத்துருக்கோம். இல்லை நீங்க ஒரு நாள் தேடிட்டு போன தரவேணும். அந்த சோவியத் அனுபவம் என்பது 1950 ஒரு முற்றிலும் மாறுபட்ட உலகை உருவாக்க உதவியது. சோவியத் புரட்சி என்பது 1917 முடிஞ்சது. 2ஆம் உலகப் போர் முடிந்து உலகின் வர்க்க பலாபலங்கள் மாற்றப்பட்டு வலுவான சோசியலிச முகாம் உருவாக்கப்பட்டு ஏகாதிபத்திய முகாம் பலவீனப்படுத்தப்பட்டு பிந்தைய நாடுகள் விடுதலை அடைய முடிந்தது. 3 விஷயங்கள் நடந்திருக்குது. ஏகாதிபத்தியம் பலவீனப்பட்டது, சோசியலிச முகாம் விரிவடைந்தது, பல்வேறு நாடுகளில் தேசத்தில் புரட்சிக்கு வெற்றி பெற்றினாங்க. எப்படி நடந்துச்சு? சாமி நடந்துச்சு. சோவியத் புரட்சிக்கு எல்லாம் மையமான பங்கு உண்டு. இந்த லிங்க பாருங்க, சோவியத் யூனியன் நாடு என்று சொல்லிக்கிறாங்க. நாடுகளில் புரட்சி பண்ண வேண்டியிருக்கு, உலகத்தை அட்ராக்ட் பண்ண முடியாது. நாடுகளில் புரட்சி பண்ணும்போது பல சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அவரான தேசிய உலகம் உட்பட நம்ம பார்த்தோம்னா அந்த பொருளாக பார்த்துக்கிறாங்க. பட் நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சோவியத் ஹிஸ்டாரிக்கல் ரோல் என்ன என்பதை புரிஞ்சுட்டீங்கன்னா சீன புரட்சியின் வளர்ச்சிக்கு ஆகிய பங்கை நான் எடுத்துட்டேன். 1949 மக்கள் சிங்கம் உருவாகும். ஈஸியா உருவாயிடுச்சா?
27ஆம் ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியை முற்றிலும் அழிப்பதற்கு சாங்கியத்தை வச்சிருந்தார். முடிஞ்சு போச்சு, யார் மிச்சம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவங்க நாடு பூரா போய் நீங்க யாராவது எட்கர் ஸ்னோவுடைய ரெட் ஸ்டார் ஓவர் சைனா படிச்சிருக்கீங்களா? நீங்க வேற படிச்சிருக்கீங்க ரெட் ஸ்டார் ஓவர் சைனா. எட்கர் ஸ்னோ லெனின் படிச்சிருக்காரு, முருகன் படிச்சிருக்காரு. என்ன யாரும் அது அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் 30 பேர் எடுத்துக்க பண்றாரு. எட்கர் ஸ்னோ அமெரிக்க ஆத்தர் அந்த மலை தோரணையில் வந்து குகைகள் இருக்கிறாங்க. ஒரு 30 ஆண்டு காலம் நீண்ட பயணம் செய்துதான் சீன கம்யூனிஸ்ட் கட்சி இவருடைய சாங்காய் படைகளை தோற்கடித்தது. அவங்க கடலோடி போய் தைவானுக்கு விட்டாங்க. தைவான் அவங்க சுத்தமாக எவ்வளவு சொல்லாமல் மிகப்பெரிய சாதனை. அப்போ அது படிப்படி அங்கிருந்தவங்க 49 அவங்க சோசியலிச புரட்சியை வெற்றிகரமாக முடித்து சோசியலிச அரசை அமைத்து அப்பதான் சோசியலிச பயணம் தூங்குது. சோசியலிச ஆட்சி அமைந்தோடு சோசியலிசம் பண்ண முடியல. சோசியலிச பயணம் தூங்குது, சோசியலிசம் ஆட்சிக்கு எடுத்து கொண்டு தூங்குது. எல்லாம் அவங்க நேரம் பண்ணிட்டு இருக்கு. முதலாளி எப்படி போறோம் எல்லா புரட்சிகளும் பிள்ளைங்களால நிகழ்ந்து கவனிங்க. அப்ப 49 எங்க ஆட்சி வந்தோம். முதல்ல என்ன பண்ணாங்க? நம்ம நாட்டில் இன்று வரை செய்யப்படாத ஒரு காலம் இருக்கிறது. நில குவியலை தகர்த்தார். நாடு முழுவதும் 20 இருந்த நிலக்குவியலை தகர்த்து கிராமப்புறங்களை ஜனநாயகப்படுத்தினாங்க. நம்மளும் நடந்துச்சாரு. தமிழ்நாட்டில் ஒரு எழுதிக்கிறது புத்தகம் தினப்புத்தம் மீண்ட கதை. இந்த கதை புத்தக தலைப்பு தினப்புத்தம் மீண்ட கதை. நாங்கள் மார்க்சிஸ்ட சொல்லியிருக்கோம். அது தலைப்பு நல்லா தலைப்பு தான், ஆனால் கதை தான் இருக்குது. புத்தக விவசாயிகள் பாதுகாப்பு நடத்திருக்கு. பெரும்போராட்டத்துக்கு பிறகு நிலத்துக்கு வந்துருச்சா? தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்துருச்சா? பீகாரில் வந்துருச்சா? எவ்வளவு நாடு பூரா வந்து நிலங்கள் புதுசாக கொடுத்து இருக்கு. அது எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தா நீங்க கிராமங்களில் நிலமாற்றவர்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கலாம். சில ஜனநாயக திட்டங்களை போட்டிருக்கலாம், போக்குவரத்து வந்திருக்கலாம். அடுத்த சில மக்கள் சமூகத்தில் முழுமையாக நிலப்பரப்பின் அதிகாரத்தை தகர்த்த முழு நிலச்சீர்திருத்தம் நடந்தது. கிராமங்கள் ஜனநாயகப்படுத்தப்பட்டன. ஜனநாயகம் வந்துச்சு. ஜனநாயகமே இல்லாத நமக்கு ஜனநாயகத்துக்கு போச்சுட்டு இருக்காங்க. மக்கள் சேர்ந்து ஜனநாயகம் கிடைத்தது. கிராம மக்களுக்கு நிலம் கிடைத்தது, வாழ்வு கிடைத்தது. அவங்க பின்னாடி கூப்பிட்டு வராங்க. கிராமப்புறங்கள் சோழ வளர்ச்சியை கிடைக்கிறது. பல கஷ்டங்கள் சந்திக்கிறது. இதை வந்து நீங்க மக்கள் கொடுங்க. இந்தியா, சீனா போன்ற நாடுகள் உலகம் முழுவதுமே வேளாண்மை தொழில்நுட்ப இயற்கை சித்தர்களுக்கு உட்பட்டாங்க. ஒரு வருஷம் நடத்தினாங்க. தொடர்ந்து வறட்சி ஏற்பட்டு சீனாவுக்கு பெரிய நெருக்கடி, நைட்ரோஜன் விற்க முடியல, சந்திப்பு. அது சில தவறுகளையே அந்த சீனா தலைமை செய்தது. கிரேட் லீப் ஃபார்வர்டு பெரிய சில தவறுகள் நிகழ்வு. அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களே கரெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் 62 வளர்ச்சி ரெசியூம் ஆகுது. பிறகு கலாச்சார புரட்சி வரும்போது சில பின்னடைவுகள் ஏற்படுது, குழப்பங்கள் வருது. டெய்லியுமே வந்து நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்க முடியாது. கலாச்சார புரட்சியில் சில விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கலாம், பல விஷயங்கள் நெகட்டிவா இருக்குது. அதையும் தாண்டி மக்கள் சில சொல்வே வரும். இதெல்லாம் என்ன காரணம்? 50களில் 60களில் ஒரு வலுவான சோர்ஸ் முகாம் இருந்தது. அதன் தலைமையில் சோவியத் ஒன்றியம் இருந்தது. அது ஒரு அரணாக அமைந்தது சீன புரட்சி. அதனால என்ன பெரிய ஒரு விவரம்னா சீன சோவியத் உறவுகளை விரிசல் நாடுகளாக இருக்குல்ல. அதான் கஷ்டமே. ஒரு பக்கம் மருத்துவமான கூட்டு பேசுறோம், மறுபக்கம் நாடுகளாக வாழறோம். அப்போ எல்லை பிரச்சனை கொண்டு வந்து அந்த பிரச்சனை சீனாவும் வியட்நாமும் சரி பண்ணிட்டாங்க. சோவியத் யூனியன் சரி பண்ணிட்டாங்க. முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ரஷ்யா வச்சாலும் கர்நாடகா இருக்காங்க. ஆனால் ரஷ்யா கேபிட்டலுக்கு சைனா சோசியலிஸ்ட் அவங்க இருக்கு. வேற வழி இல்லை. இந்த உலகத்தில் கேபிட்டலிஸ்டோடு தமிழ்நாட்டில் அந்த கஷ்டத்தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களால உடம்பாட வேண்டியிருக்கு. அப்போ எதார்த்தமா அந்த பக்கம் இருந்தாலும் நீங்க என்ன பார்க்கணும்னா 60களில் 70களில் மக்கள் சின்னத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு சோவியத் அரண் என்பது பயன்படுத்தது. அந்த ஒரு தொடர்ச்சி இருக்கு.
இன்னொரு உலகம் வந்துச்சு, இன்னொரு உலகம் வந்துச்சு. ஒரு இணைப்பும் தொடர்ச்சியும் இருக்கிறது. சோவியத் நூல்களை, சோவியத் கட்சியின் ஆவணங்களை, அனுபவங்களை மாவோ தொடர்ந்து படிக்கிறார். 30களில் அந்த கோயில்கள் வாழக்கூடிய இடத்துல மாவோ 4 அற்புதமான கட்டுரைகள் எழுதார். போலீஸ் படிங்க, ஒத்து ரீடிங். அது வந்து நடைமுறை பற்றி, முரண்பாடுகள் பற்றி, எங்கிருந்து சரியான கருத்துக்கள் வருகின்றன என்பது, ஒரு மார்க்சிய இயக்கவியல் பொருளாதாரம் பற்றி ஒரு வகுப்பு மாற்றம் நம்ம எழுதுறாரு. பாவம் ரொம்ப எளிமையாக எழுதுறாரு. அதெல்லாம் எது பதில் பண்றாரு? கொரில்லாவாக பதில் பண்றாரு. நம்ம சொல்றோம் டைமே தான் அவர்கிட்ட டைம் கண்டுபிடிச்சாரு. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு பாருங்க. சோவியத் யூனியன் அனுபவத்திலிருந்து லெனின், ஸ்டாலின், மார்க்ஸ், எங்கெல்ஸ் அனுபவத்திலிருந்து மாவோ பற்றி இன்ஸ்பிரேஷன். இல்லைன்னா விளக்காக எல்லாருக்கும் சைனீஸ் நாட்டு வரணும். இதுக்கு சொல்றது என்ன சொல்றா, சீன தேசிய உணவுனா அதை காரியம் சொல்லுவாங்க. நம்பருக்கு 10 பேர் இருக்கிறாங்க. அது நம்ம என்ன சொல்றதுன்னா, பல்வேறு சோசியல் புரட்சிகள் இளையோடு ஒரு உலகளாவிய மனித நேயமும் மனிதன் ஒன்று என்ற உணர்வும் பார்வையும் மக்களுக்கும் அனைத்து சோழர்களுக்கும் சொந்தமானது. நமக்கு மனிதர்களை மனித நேயத்தோடு பார்க்கிறவங்க, மனுடன் இனமாக பார்க்கிறவங்க, தேசத்துக்கு நம்மகிட்ட கிடையாது. அப்படி பல்வேறு விஷயம் நம்ம சொல்ல முடியும். இங்கே இருக்கிற டைம்ல என்ன, இந்த பின்னணியில் தான் வந்து 50 60 மக்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து முன்னேறு. இந்த சோவியத் சீன உறவுகளின் முறிவு ஏற்பட்டாலும் கூட சைனா சமாளித்து முன்னேறுது. அப்போ 26 மாவோ இருந்து போறாங்க. அதுக்கு பிறகு சீன கட்சி சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 50லிருந்து 78 வரைக்கும் நாங்கள் ஒரு கட்டம் சோசித்த பாதையா, 78 கூட ஒரு புதிய கட்டம் அப்படின்னு அவங்களே அவங்க அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதை பற்றி விரிவாக கட்டுரையில சொன்னாங்க. சொன்னேன் கட்டுரை எழுதிக்கிறோம் சொல்லி ஒரே ஒரு வாசிப்பு வழக்கமாக சைனா சோசியலிஸ்ட் தலைப்பில் என்னுடைய கட்டுரை என்னன்னா, சோசியல் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று ரோனல் ஓயர், அவர் வந்து சீனாக்காரர், அவர் அமெரிக்கார். அவர் எழுதிக்கிறது ஒரு நல்ல புத்தகம். அந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணியிருந்தார். ஜேர்னல் வந்து ரிவ்யூ அக்ரேரியன் ஸ்டடிஸ். நீங்கள் எப்போ கூகுள் பண்ணி சைனீஸ் சோசியல் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடும். தயவுசெய்து ஒரு 2000 படிச்சு பாருங்க. அதில் விரிவாக பேசிக்கிறேன். நான் பேசக்கூடிய டைம் இல்லை. அதை எந்த பெரிய அப்பாயிண்டா 28 மறுபரிசீலனை பண்ணுறாங்க. வளர்ச்சியை உலகம் மாறிடுச்சு. சோவியத் யூனியன் இருக்கு. அப்போ வந்து பல்வேறுபட்டு கொண்டிருக்கிறதா இருக்கு. அதுவும் அழிவு ஏதாவது ஒரு நாட்டுக்கு விடுதலை புரட்சிகள் வெற்றி பெற்றுள்ளார். சீனாவுக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏராளமான விவாதங்கள், பிரச்சனைகள், முரண்பாடுகள். மேலும் வந்து சீனாவை சோசியலிச பாதை நீக்க வேண்டும் என்ற ஒரு சவாலை அவங்களுடைய தலைமை சந்திக்கும். மத்திய கல்வி தீனம் தீர்மானங்கள் அப்பதான் டென்சாவின் முன்னுக்கு வர்றாரு. என்ன இருந்தவர் தான் விடுதலை பாடல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆரம்பத்திலிருந்து அவர் செயல்பட்டவர்கள். ஈசாஜி, டென்சாவின் போன்றவர்கள் கலாச்சார புரட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள். தவறாக பல தவறுகள் நிகழ்ந்தது. நல்லதாக இருந்திருக்கும். பல தவறுகள் நிகழ்ந்தன. இவங்க ரீஹாபிலிட்டேட் மீண்டும் பொறுப்புகளுக்கு வர்றாங்க. விஜயபதி இறந்துபட்டாரு. பட் டென்சாவின் முக்கியமானவராக இருக்கிறார். அப்போ அவங்க சில தொடர்ந்து இந்த கடந்த கால அனுபவங்களை அதை காலி செஞ்சுட்டே இருக்காங்க. கூட சில பேர் கேட்பாங்க, கூட்டம் பண்ணுறாங்க, என்னதான் விவாதிப்பாங்களா அப்படின்னா சில பேர் கிட்டலாம் பேசுவாங்க. சீன கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அனுபவத்தை ஆழமாக பரிசீலிக்கிறது அருமையான டாக்குமெண்ட்டை 80களில் உருவாக்கும். அவங்க கொஸ்டின்ஸ் இந்த ஹிஸ்டரி ஆஃப் அவர் பார்ட்டி, அவங்க கட்சியின் வரலாற்று சில முக்கியமான பிரச்சனைகள் என்ற தலைப்பு ஒரு ஆவணத்தை, விரிவான ஆவணம். நம்ம இப்போ படிச்சோம் வச்சுக்கோங்க, சீனாவை என்னென்ன சவால்கள் இருந்துச்சு, என்ன தவறுகள் செய்கிறது, எப்படி சரி செய்து கொண்டது, அதை எப்படி நமக்கு புரிய வரும். அது நாளைக்கு கூட ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே நம்ம அப்படியே உட்காந்துட வேண்டியது, சரி செய்வோம். அவர் அதாவது மார்க்சிஸ்ட் மிகப்பெரிய தலைவர் வீட்டி நடந்தீங்க. யாராவது வீட்டு நடந்தீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு, தப்பே
செய்ய உடனே நினைக்கிறீங்களா? அப்ப கட்சி நடத்தாதீங்க, இமாலயாசுக்கு போயிருங்க. இப்போ அங்கே போய் சிவன் சாமி கும்பிடுங்க. நடைமுறை இயக்க நடத்தும் தவறு இருக்கிற மாதிரி இருக்காதா? அவர்கிட்ட நேரம் பயந்தா உண்மை செய்ய முடியும். பேரலைஸாக பார்க்குறீங்க. அப்போ தவறு பண்ணிருக்காலும் பண்ணிருக்கு, சோவியத் கட்சி பண்ணிருக்காலும் பண்ணிருக்கு, நாம பண்ணிருக்கோம்னா பண்ணிருக்கு, பண்ணுவோம்னா பண்ணுவோம். இது அச்சப்படுத்த முடியாது. அதான் கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம கரெக்ட் பண்ணுவோம், ஏற்கனவே நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஸோ உடனே அப்படியே உற்சாகம் இழந்து அழுகையிலும் தோல்வி அரசு மனித வாழ்க்கையில் நம்மை போன்றவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் சொல்றேன், இது அனுபவத்தை சொல்றேன். 45 ஆண்டு அனுபவத்தை நான் சொல்றேன். இதை விட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்க முடியாது. ஜனநாயக வாழணும், ஒரு மானுட எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல சித்திரத்தை உருவாக்கி அதை நோக்கி செல்ல பயணிக்கிறோம். நமக்கு இப்போ குடும்ப கவலைகள் அழுத்திருக்கா? குடும்ப கவலைகள் இருந்தாலும் அது இருந்து மீண்டும் நம்மளுடைய இயக்க வேலைகளை பார்க்கிறோம். எங்கிருந்து நமக்கு மனோதைரியம் வருது? இந்த இயக்கத்தினுடைய இலக்கவினா நம்முடைய ஆழமான பிடிப்பு. அது மட்டும் எந்த நேரத்தையும் உட்காராங்க, அது ரொம்ப அவசியம். என்னை ஊருக்கு எல்லாம் விட்டுட்டாரு. 27 வயசா பார்த்தா அப்படி தெரியல. எனக்கு 17 தான் ஆகுது, நான் கம்யூனிஸ்டா இருக்கிறேன் என்று சொல்ற அளவுக்கு போனச்சு வாழ்வு உற்சாகம் இருக்கிற விஷயம். அப்போ அதை பேக்ரவுண்டா வச்சுங்க. எந்த நேரத்துல வந்து இப்படி சொல்றேன், பேராசிரியர் மாடசாமி சொல்லுவார், அறிவுரை இயக்கத்துல நான் வீட்டு மட்டும் சொல்லுவேன் ஒரு வார்த்தை, தோற்று போக நமக்கு அனுமதி இல்லை. இன்னைக்கு நம்ம கூட்டம் கேட்டுருக்காரு சொல்லிக்கிறதோட. ஸோ நமக்கெல்லாம் நம்ம தான் இன்றைக்கு இருக்கிற 40 பேர் மட்டும் இல்லை, நம்ம வரக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் தோன்றவர்கள் தான் நமக்கு தோற்று போக அனுமதி இல்லை. மாநிலத்தின் வகையில் இருக்கு, எதிரிகள் பேர் ரொம்ப சிக்கல். அப்போ அந்த பேக்ரவுண்ட் சீனாவுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே அசந்த ஒரு அனுபவம். 80களில் 90களில் ஏன்னா நீங்க இன்னைக்கு யோசிக்கணும், 60களில் பிற்பகுதி 70களில் தோன்றது சீனாவுக்கும் சொல்லிட்டு முரண்பாடுகள் இருக்கும். அப்பதான் நிக்சன் சைனா போடுறது வந்துட்டு ஒண்ணு கவனிங்க, மாவும் வாஷிங்டன் போல இன்றைக்கு நாடு அங்கிருந்து நிக்சன் வராது. அது ஒரு சிக்னல் தானே உங்களுக்கு. ஏன் இங்க வரணும், அது ஆளை கூப்பியா அப்படின்னு பண்ண சொல்றது சொல்லிருக்கணும். இல்லை, அவர் அங்க போறாரு. 73ல மக்கள் சீனம் ஐக்கிய நாடு சபை அங்கீகரிக்கப்பட்டது. அது வரைக்கும் வெளிநாடு என்ன பண்ணிருந்தாங்க, அந்த கண்ணுக்கு தெரியாத தைவான் தான் சைனான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அறிவுக்கு பாருங்க. ஐக்கிய நாடு சபை ஆரம்பித்து ஒரு 25 வருஷத்துக்கு அவங்க இந்த தேடி கேட்கக்கூடிய தைவான் அதான் சைனா மெயினாக சைனாவை புறக்கணிச்சாங்க. பின்னாடி இது புறக்கணிக்க முடியாத செய்வது சோசிச வளர்ச்சி வேலை நாடுகளை பணிய வைத்தது. இந்த வெற்றிகளை நான் பதிவு பண்றது போல கடந்து போயிடுறோம் அவ்வளோ ஈஸியா. இவ்வளவு பெரிய பவர் அமெரிக்கா ஏனாதிபத்தியம் அவங்க பணிந்து வந்து சீனாவை சோவியத் வந்து ஐநாவுடைய பர்மனன்ட் எப்படி இருக்க செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க இருக்காங்க. சோவியத் யூனியன் விடுதலுக்கு சைனா பயன்படுத்தான்னு நினைச்சிருந்தோம். இருந்தாலும் அதுக்கு ஒரு விஷயம் இந்தியாவை அவங்க கூட்டு இல்லையே, இந்தியாவுக்கு நெருக்கமான நாட்களாச்சு. ஸோ சீனாவுடைய பலம் வேலை நாடுகளை தொடர்ந்து தம் கருத்துக்களை மாற்ற வைக்கிறது என்றால் அனுபவம் நீங்கள் பார்க்கலாம். பிறகு 1990s வந்து 1991 சோவியத் வீழ்ச்சி அடைந்து இதுக்கு பிறகு 30 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் நெட்டில் படிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, நெட்டு தான் படிக்கிறோமா இல்லை நமக்கு தனியாக ஒரு நெட் இருக்கான்னு சொல்றதுன்னா எல்லாமே சைனாவை பிரைஸ் பண்ணி கண்டறிவு எல்லாம் வந்துருக்கு. சீனாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி அவங்க வந்து 2025 நோக்கி 2025 ஒரு 10 இயர்ஸ் ப்ரோக்ராம் 2015 பேசுறாங்க. பேசிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதை அதிகமாக பேசாமல் ஆஃப் பண்ணிடுறாங்க. வேலை நாடுகளுடைய கோபத்தினமோ இந்த 10 ஆண்டுகிட்ட என்ன இலக்கு வச்சிருந்தாங்களோ அதுக்கு அதிகம் பேசுறாங்க, பேசிட்டாங்க. ஏராளமான தொழில்நுட்பம் முடியாது, 1-2 அல்ல. இப்போ நீங்க வந்து ஏஐ வந்த பிறகு நீங்க இப்போ டீச்சிங் பேசிட்டு இருக்கீங்க. எல்லா துறைகளையும் நானோ டெக்னாலஜியில 5Gல வரிசையா போகலாம். மிகப்பெரிய கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல அவுட்டர் ஸ்பேஸ் சிஸ்டம்ஸ்ல இதெல்லாம் வந்து சீனா வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு கணிசமான பகுதி தேச உற்பத்தி மதிப்புல அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஒதுக்குது. கோவிடை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க?
சைனாக்காரன் தான் கோவிட் கொண்டு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. முட்டாள் பசங்க கல்யாணம் அதுலேயே அவங்க கண்டுக்கவே இல்லை. தொடர்ந்து சயின்டிஃபிக்காக கோவிட் எப்படி பண்ணுறோம் இந்த வேலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. போட்டி ரைட் அப்ரோச். கோவிட் பீரியட்ல மினிமம் லாஸ் ஆஃப் லைஃப் அது அதை ஒட்டிதான் சோசியல் கியூபாவும் வியட்நாமும் பெரிய சாதனை வச்சாங்க. ஒவ்வொரு மாநில நெருக்கடியும் சோழத்தின் மேன்மை வெளிப்படுது. அதில் மூன்றாக பேச மாட்டேங்க. நம்மளும் கடந்து போயிருக்கோம். இங்க இருக்கிற சந்தையே ஒரு மெயினாக இருந்ததால இதெல்லாம் அப்படி வந்துட்டு போயிடுது. நிறைய மறந்து போயிடுது. பட் நீங்கள் வீட்டுக்கு ஜனங்கள் சொல்ல வேண்டியது பட்டாங்க வெள்ளக்காரர் வந்து அவங்க அழிக்க முற்பட்ட போது அவங்களுக்கு பண்ணிடுறாங்க. சமமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. இந்த சீனாவுடைய வளர்ச்சி என்று பேசும்போது நிறைய வீடியோ வச்சிருந்தாங்க. யோசிச்சு எதுக்கு கேட்டாங்க. அருள் கொடுத்துட்டாரு, கல்விக்கு போன மக்கள் சில கொடுத்துட்டாரு. ஒரே ஒன்று மட்டும் நான் ஷேர் பண்ணலாம். அதாவது 2025 கால் நூற்றாண்டு 2000 சைனாவுடைய ஜிடிபி எவ்வளோ ஆரம்பிச்சு இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளோ ஆரம்பிச்சு $950 per capita. நல்லா ஜிடிபி மெஷரில் போட்டு போயிருக்கணும். அது சாப்பிட மட்டும் ஒன்றும் இல்லை. இது ஜிடிபி ஒரு மெஷர். வேற மெஷர்ஸ் இருக்கு. நாட்டினுடைய மொத்த உற்பத்தியின் சந்தை மதிப்பு தான் ஜிடிபி என்பது. ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் நிகழும் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் கணக்கில் போட்டு அதனுடைய ஒரு ஆண்டிற்கான பணமதிப்பு எவ்வளவு, annual value output over a given territory and over a particular period of time, flow rate per unit of time. The number GDP is so much per year. அந்த கணக்குனா ஒரு ஐநா ஒரு அக்கௌண்டிங்ஸ் போடுறாங்க. ஒரு கம்பேரபிலிட்டி இருக்கும். ஒப்பிட்டு பார்க்க முடியும். அது நீங்க பாத்தீங்கன்னா 2000 சைனா 950, இந்தியா 450, வியட்நாம் 435. 25 கட் பண்ணிட்டீங்கன்னா சைனா $12,800 அமெரிக்க டாலர் பச்சைக்கு போகிற பேரண்டியில் $12,800 சைனா இல்லையா. மேலே கூட $20,000 இருக்கும். இது இந்தியா வியட்நாம் 4,500 10 டைம்ஸ் 4,500 போயிடுச்சு. இந்தியா இன்னமும் 2,200 கிட்டத்துக்கு டெக்கல் பண்ணிக்கிட்டு இந்த ஆளுக்கு 5 மில்லியன் வச்சுட்டு முட்டாள்கள் நிறைய ஒரு அரசாங்கம் எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டு சைனா, எங்க போயிட்டு குட்டி வியட்நாம் சோற்று நாட்டுகள் அதை சொல்ல மாட்டோம். எங்கேயாவது ஒரு இவங்க கையில் இருக்கிற ஒரு தீவு இருக்குன்னா அது கோடி கட்டாக போனாரு. ஒரு டைம் ஒரு மகத்தான ஆளுநர் பேசணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய மொத்த தோல்வியை மறைப்பதற்கு என்னதான் ஒரு பேசுறேன். சீனாவுடைய மகத்தான சாதனைகளை இப்படி ஒரு இண்டிகேட்டர், இது ஒன்றும் பெரிய அதவே எல்லா வகையிலும் நம்ம ஏற்பட்டுள்ள இண்டிகேட்டர் நான் சொல்லலாம். ஜிடிபி இருந்தாலும் ஒரு குறியீடு, ஒரு நாட்டினுடைய பொருளாதார கனத்தை குறிப்பிடுகின்ற ஒரு குறியீடு. அதில் சைனா எவ்வளோ குறிப்பிச்சு இருக்கு. அது 12,800 அது சாதாரண. இன்னும் நீங்க வந்து டோட்டல் ஜிடிபி பார்த்தீங்கன்னா சைனா நம்பர் 1 ahead of the US. per capita தான் கொஞ்சம் குறைவு. பட் டோட்டல் ஜிடிபியில் இது ரொம்ப டேக்கன் US. மிகப்பெரிய சாதனை பார்க்கல. என்ன சொன்னாங்க, 76 மாதம் வந்து ஏதோ பெரிய கிரைசிஸ் சைனா வந்து முடிஞ்சு போச்சு. அது சைனா வந்து அமெரிக்க அரசின் ஆசையோடு தான் செயல்பட முடியும் இதெல்லாம் சொன்னப்ப அவங்க ஹாங்காங்கை வந்து எவ்வளோ சத்தம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சத்தம் போட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் தானே ஒவ்வொன்றையும் சைனா முடிவு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எக்கனாமிக் ஜேர்னல்ஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய கஷ்டங்கள்லாம் படிச்சாங்கன்னு எங்கள் துறை. அதான் அந்த துறை எனக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். அது படிச்சு பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க சைனா எக்கானமி டெவலப் கொலாப்ஸ். இதே தொழில் அவங்களுக்கு நம்மளும் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சைனா எக்கானமி டெவலப் கொலாப்ஸ், விளையாட்டு பிரைஸ் வரப்போகுது, இன்னர்நெட் பிரைஸ் வரப்போகுது. அது இந்த இன்னர்நெட் சொன்ன உடனே அவங்களுக்கு பார்க்குறீங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஆமா எந்த இடத்துல அழிஞ்சிருக்கு, வளர்ச்சியான அழியுது, முதலாளிதான் அழியுது, அங்கே வளர்ச்சியான அழியுதுன்னு சொல்றேன். அந்த லிங்க் கூட பார்க்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் க்ரோத், பிகாஸ் ஆஃப் கேபிட்டலிசம். நம்ம அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி நம்ம சேர்ந்து இருக்கணும். நடந்தோம் நம்ம சங்கடங்கள் இருக்காது. தானே படுத்து தான் சொல்லி வைக்கிறேன். சில ஈகோ ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்ஸோட நம்ம வந்து சில நேரங்களில் ஜாயிண்ட் ஆக்ஷன் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. குடியேற்ற தவிர்க்கப்பட வேண்டும் உபயோகிக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு புரிதலே கிடையாது. ஒரு ஆன்டி டெக்னாலஜி, ஆன்டி மாடர்னிட்டி. சைனா ஆன்டி டெக்னாலஜி லைன்ல இல்லை, ஆன்டி மாடர்னிட்டி லைன்ல இல்லை. ஆனால் தேவை கான்ஸ்டபிள் இம்பாக்ட் அவங்க இம்பாக்ட் பண்ணுது, அவங்க மக்களை இம்பாக்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எழுதாது கேஜி மாவோ ரீசெண்டாக இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவர் சீன குடிமகன், அவர் சோசியலிஸ்டும் கிடையாது. அது சைனாவில் பண்ணுறவங்க அப்புறம் அமெரிக்காவில் கேனடாவில் போய் படிச்சுட்டு சைனா பற்றி எழுதுறாரு. அவரே என்ன சொல்றாரு, நான் வந்து ரொம்ப மோசமான சீன மோசமான போய் வாழ்ந்துட்டு இருந்தேன், கிராமங்கள் ரசித்தேன், ஓயாமல் அந்த மாட்டு சாமியத்துக்கு வாசனைகள்லாம் நாட்டத்துலாம் நான் வாழ வேண்டியிருந்தது. நான் ஆன்சோவே நகரத்துக்கு வரும்பொழுது அங்கிருந்த புகை கூட எனக்கு பிரச்சனையாக போனத. ஆஹா, இவ்வளோ அருமையான சிந்தியா இருக்குன்னு நான் பார்த்தேன். வளர்ச்சியின்மையின் துயரங்களை ஊக்குவிப்பவர்கள் தான் வளர்ச்சியின் நன்மைகள் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. They can, take heart from the kind of development and modern society offer. அவர் சொல்றாரு. அப்படியே அவர் சொன்னாரு ஏற்கனவே அவசியம். பட் ஒரு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி என்பதை அங்கீகரிக்காமல் முன்னேற்றம் சாத்தியமில்லை. சைனாவில் வந்து இந்த கும்பகோணம் அப்படி சொன்னாங்கல்ல, எல்லாம் கட்டப்படிச்சவங்க பிஹெச்டி அதெல்லாம் ஆர்வம் படிச்சவங்க இருக்காங்க. அந்த அமெரிக்காவுடைய கல்வி அமைப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு ஐடியா கொடுக்குது. அங்கே போய் பேசலாம் படிக்க பண்ணி இங்கே போய் அந்த சாகங்களை குடிக்க போகிறாங்க. சீனாவில் அப்படி ஒரு செக்டரோட அப்படி இருக்கலாம். பட் பொது அறிவுரை அப்படி இல்லை. நம்ம மொழியில் ஒரு பிள்ளைங்க இருக்குது. நான் சாமி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு வேஸ்ட்ஃபுல்லான ஒரு திருவிழா நடத்தி அதை வந்து சிறுபான்மை மக்களை தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பின்னைக்கிய சமுதாயமாக நம்ம இருக்கணும். அங்கதான் நீங்கள் கான்ட்ராஸ்டை பார்க்கலாம். சேலம் வந்து நம்ம பார்ப்போம். 2025 நீங்கள் பேசும்போது 49 சைனா எங்கே இருந்தது, இன்னைக்கு எங்கே இருக்கு. அப்போ இந்தியா எங்கே இருந்து இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். கம்பேரிசனே இல்லை. நம்மளாம் இந்தியாவுக்கு மட்டும் தமிழ் தானே. அவன் ஷார்ட் சொல்றான், நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க, பாகிஸ்தானுக்கு நம்ம கூப்பிடல, அவங்க நாடு இருக்காதே பிரச்சனையா இருக்கு. இந்தியாவை சொன்னா கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் ஒரே இடத்துல ஒரே இடம். இப்போ அவங்க இங்க இருக்கிறாங்க 1000 ஏக்கர்லாம் இருக்காது. அப்ப நீங்க அந்த சோழத்துடைய வலிமையை உலகம் ஏகாதிபத்திய அமைப்புகளுடைய முழு தாக்குதலையும் எதிர்கொண்டு வளர்ந்து மக்கள் செய்யும். ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டான வளரும். தொடர்ந்து அவர் தாக்குதலை எதிர்பார்த்து வாழ வேண்டிய இருந்தாங்க. ஏற்றுமதிக்கான வாய்ப்பு குறைக்க தொழில்நுட்பம் கொடுக்க மாட்டாங்க, அரசியல் அங்கீகரிக்க மாட்டாங்க, எல்லாம் மீறிதான் வளர்ந்துருக்காங்க. இப்போ சோவியத்தோட முரண்பாடு இருந்தபோது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்க வாய்ப்பு. பிறகு வந்து கரெக்டான போட்டி. அமெரிக்கா பொறுத்தவரை 90களில் நீங்கள் பார்க்கலாம், பல முறை அவங்க பேசியிருக்காங்க. அவங்க வந்து அநேகமாக அவங்க வெயிட்டிங்கில் நடந்த ஒரு கலகம் இருக்கிறார். டெங்ஷாப்பிங் சந்தோஷமாக தவிர்த்தார். தேனாங்க ஸ்கொயரில் நீங்கள் நெட்டில் படிச்சீங்கன்னா இவ்வளோ 1000 பேர் போட்டுட்டாங்க, 2 லட்சம் பேர் போட்டாங்க. அப்பத்தான் இருக்கு. இப்போ தரவுலாம் தெளிவாக சொல்றது. அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கல. இப்போ குறைவான எண்ணிக்கையில் சில சேவைகள் வருது. அதனால இவங்க சொல்றதுக்கு சமுதாயம் அவர்கள் இருக்குமே வச்சுங்களேன். மக்கள் சின்னத்தை அழித்து விட வேண்டும் என்ற முனைப்போடும் ஏகாதிபத்தியம் செயல்படுறதே இதை பார்க்க. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாங்க, அதே மாதிரி சொல்றாங்க. பைடன் சைனா நம்ம நாடு சொன்னாரா? பைடனும் அதே அஜெண்டா. ஒபாமா என்ன அஜெண்டா? வேற அஜெண்டாவா? இன்னும் ஒபாமா
ஆனா அது வெற்றி பெற போறதில்லை, மகசூல்லாம் வெற்றி பெறும். இதுல ஒரு பாயிண்ட் நான் வெல்கம் சொன்னதை வலியுறுத்தி, அதாவது நான் 2 முறை சைனாவுக்கு போகிற வாய்ப்பு இருக்கு. 2005, 2015. 2005 போகும்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சி எங்களை கூப்பிட்டு பார்ட்டிக்கு தான் எங்களை போக சொன்னாங்க. அப்போ வந்து ரூரல் டெவலப்மெண்ட் என்பதை பற்றி படிச்சுக்குவாங்க. அவங்க அதான் அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் சில கிராமங்கள் இருப்போம். எங்கன்னா ஒரு சைனா பற்றி இப்போ பேசும்போது சொன்னாங்க, கிழக்கு பகுதி வந்து வேகமாக வந்துருக்கு. பட் மேற்கு பகுதியில் இன்னைக்கு நான் ஷியான்னு போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் சைடில் பிந்தைய மலைப்பகுதி, பிந்தைய பகுதி அப்படின்னு தான் சொல்லப்படுது. அங்கே போய் நாங்கள் ஒரு ரோடு பார்த்துருக்கோம். அங்கே இருந்து விவசாயிகள் வீட்டில் பார்த்தோம். இது சிறப்பு விவசாயிகள். அந்த வீடுகளை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்து சென்னை அல்ல, தமிழக கிராமங்கள் அல்ல, பஞ்சாப் ஹரியானா ஞாபகம் இருந்துச்சு. அங்கே ஒரு வசதியான ஃபார்மல் சிட்டி பார்க்குறோம், மிக வசதி கொடுத்தா. அதை விட பெட்டராக அவங்களுடைய இருப்பிடங்கள் எல்லாருக்கும் தொலைக்காட்சி இருக்கு, எல்லாருக்கும் வசதிகள் இருக்கு, இயந்திரங்கள் இருக்கு. அப்போ இது நான் சொல்றது 2005, 20 years இருக்கும். இன்னைக்கு என்ன இந்தியா போய் பார்க்கலாம். 2015 நான் போகும்போது அதை இன்னொன்று பார்த்தேன். 2005 போகும்போது விவசாயத்தை வந்து கொஞ்சம் பெட்டரா தக்க வைக்க முடிஞ்சிருக்கு பார்க்கணும்னு பார்த்தா, அந்த ஊர் நாங்கள் தங்கிய ஊருக்கு போனோம். வெஜிடபிள்ஸுக்கு ஒரு கமிஷனர் இருக்காங்க. அதிகாரிகள் விவசாயிகள் உறுதி பண்றாங்க, அது விற்பனை பண்ணும்போது விலைச்சரிவு ஏற்படக்கூடாது, அதுக்கு உத்தரவாதப்படுத்துங்கிற உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு கமிஷனர் ஃபார் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்காரு. நம்முடைய ஒரு இன்னி வரைக்கும் நம்முடைய ஆதாரமான அரிசி கோதுமை நிலையை கூட நம்மளால விவசாயிகளால் ஒரு சட்டமாக ஆக்கி வைக்க முடியும். சாமிநாதன் கமிஷனுடைய ரூல்படி மொத்த உற்பத்தி செலவு பிளஸ் 50% வந்து நிறைய கட்டிட்டு இருக்கிறாங்க. பிரைவேட் கம்பெனி பில்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க, நாங்கள் ஒரு நாள் கொடுத்துருவோம். ஒரு தொழிலையே அழிக்கிறதுக்காக ஒரு சட்டம் போட்டாங்க. விவசாயிகளை மசாலா போட்டதான் புதுதில் போட்டு. ஆனால் இன்னைக்கு அதே சட்டத்தை, மோசமான சட்டத்தை எப்படி கொண்டு முயற்சி பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டிங் என்று கைதில் போடுறாங்க. பிஎஸ்சி மார்க்கெட்டிங் பற்றி ஒரு சட்டம் கொண்ட மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ தொடர்ந்து விவசாயிகளை புறக்கணிக்கின்ற நாடு, விவசாயிகள் நலனை புறக்கணிக்கிற நாடாக இந்திய அரசு. அவங்க வந்து டீட்டெயிலாக அவர் சொன்னாலே ஒரு ஊருக்கு போகணும், இந்த வீடு வீட்டை இருந்துச்சு, பவர் டீம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் போன இடத்துல அந்த கமிஷனர் கேட்டோம், என்ன விவசாயிகள் கத்திரிக்காய் அந்த ஹைரோட்லேயே வைப்பாங்க, டிராஃபிக் போகிற ஹைரோட்லேயே கொஞ்சம் வச்சு வைப்பாங்க. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நஷ்டம் ஏற்படாமல் உத்தரவாதம் இருக்கு. அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்படி பல என்னென்ன விஷயங்கள் வந்து பள்ளிக்கூடம் அவங்களுக்கு இலவசமாக இருக்குது, ஹெல்த் கேர் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட சில பலவீனங்கள் ஏற்பட்டுச்சு. ஒரு எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுறது என்ற ஒரு அணுகுமுறை இருந்துச்சு. பிறகு டிஜிஎன்பி காலத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மீண்டும் அரசுடைய பங்குகிறது அது பிரதானமாக இருக்கிறத பார்க்கணும். கல்வியில், ஆரோக்கியத்தில், கட்டமைப்பில், தொழில்நுட்பத்தில், அறிவியல் எல்லாத்தையுமே வந்து அரசுடைய பங்கு என்பது பிரதானமாக இருக்கு. அது சைனாவில் எல்லாமே அரசுடைமையாக்கப்பட்ட அமைப்புகள் அல்ல. சீனாவோட இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கு. அந்த மாதிரி ரைட் இந்தியாவுக்கு தான் பாலிமர் வரக்கூடாதுன்னு சொல்லுவோமா? இல்லை, நம்ம இப்போ சொன்னால் கொஞ்சம் பாதிப்பு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷனாக ஒரு தேவையாக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து நம்முடைய ஓவரால் பிளானிங்குள்ளே இருந்து அவங்க செயல்படணும். சைனா கருத்தை அவங்க கட்டுப்படுத்துறது. அவங்களுக்கு சைனாவில் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கிறதுனாலையும், உலக மார்க்கெட்டே சைனாவில் உற்பத்திக்குமே ஆக்சஸ் கொடுக்குறதுனாலையும் அவங்களும் இணைந்து வேலை செய்கிறாங்க. வேலைக்காரர்கள் இப்போ அவங்க போன்ற நடவடிக்கைகளை சில அமெரிக்க பொருட்களாக இருக்க வேண்டிய அவசியம் அவங்க ஏற்படும். சைனா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கிற விஷயங்களை பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உலகம் பூரா சோர்ஸ் மாறாத சூழல்ல சோர்ஸுக்கு ஒரு சிறிய உலக அளவில் ஒரு சிறிய பரப்பாதை மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்போது முதலாளித்துறை பொருள் மோத வேண்டிய தேவையே நமக்கு இருக்கு. அதோட சர்வை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு அந்த ஒரு
பார்க்க முடியும், நம்ம பார்க்கலாம். நான் என்ன முக்கியமாக சொல்ல வந்தேன்னா, கல்கியோட நாங்கள் போனோம் 2005 சரி 2015 வேற போய் போனோம். வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர் போனோம். இந்த உள்ளாட்சி ஜனநாயகம் ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கு நிலம் பெறுவது உட்பட அந்த நிலத்துக்கு ஏற்கனவே சமூகத்திற்கு விவசாயிகளுக்கு என்ன மாற்று ஏற்படுவது உட்பட ஊர்வட்டத்தில் பேசப்பட்டு ஒரு பீப்புளுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்மளே என்ன சொல்றோம், விவசாயமாகவே இருக்கணும், விவசாயமாகவே இருக்கணும், சாதாரண சொல்றோம். விவசாய நிலங்கள் தொழில் வளர்ச்சிக்காக கையகப்படுத்தப்பட்டால் அதில் விவசாயிகள் ஒப்புதலோடு செய்யப்பட வேண்டும் சொல்றோம் இல்லையா? அது ஊரே ஒப்புதல் தான் பண்றாங்க. ஒரு ப்ராக்டிக்கல் டெமோக்ரஸி என்று நம்ம அதை ஹைலைட் பண்ணுறோம். பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் இதுக்கு வந்து ஏராளமாக நீங்கள் ஒரு 30 விஷயம் பேசாக கேட்டுருக்கிறீங்க. நான் பாடுவேன், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாதுங்க. அதனால் இந்த கட்டத்தில் இந்த மகிழ்ச்சியான மக்கள் செஞ்சு மத்தான முன்னேற்றம் அது நம்முடைய எதிர்காலத்தையும் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது. இந்த நம்பிக்கையோடு நம்ம இடத்தை நம்ம தொடர்ந்து